சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட போய் தலை குனிஞ்சு ரொம்ப மரியாதையோட ஒரு விஷயத்த கேட்குறான். குருவே, நான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வாழ்வீரனா ஆகணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? குரு அவனை அமைதியா பார்த்துட்டு 10 வருடம் ஆகும்னு சொன்னாரு. இதை கேட்ட சிஷ்யன் அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறான். நான் 2 மடங்கு கடினமா உழைச்சா, பகலும் இரவு ஓய்வெடுக்காம பயிற்சி பண்ணா, அதுக்கு குரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாரு, அப்போ 20 வருடம் ஆகும்னு. இதை கேட்ட சிஷ்யன் குழம்பி போனா. அதிகமா உழைச்சா சீக்கிரமா தானே வெற்றி கிடைக்கும், அப்புறம் ஏன் குரு இன்னும் டைம் ஆகும்னு சொல்றாரு? குரு சொன்ன அந்த ஒரு பதில் நான் ஆம்பிஷன் பார்க்குற விதத்தையே மாத்திடுச்சு. இந்த வீடியோ முடியும் போது உங்களுடைய பார்வையும் மாறி இருக்கும். இப்போ உங்களை பற்றி பேசலாம். உங்கள் லைஃப்ல நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஜிம் போய் பாடியை ஃபிட் ஆகணும், நியூ ஸ்கில்லை கற்றுக்கணும், சைடு இன்கம்மை ஸ்டார்ட் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும், காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், மணியை சேவ் பண்ணணும், லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கா? இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கோல்ஸ் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டே முடியும் போது நீங்கள் எதையுமே ஒழுங்காக பண்ணாததுனால அப்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் ஒரு சோம்பேறி, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு டிசிப்ளினே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, சோம்பேறியாக இருக்கிறவங்க அவங்க எதுவுமே செய்யாததுன்னு நினச்சி வருத்தப்படவே மாட்டாங்க. அவங்க அதில் வசதியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்வுலே தான் இருப்பீங்க. ஃபோனை யூஸ் பண்ணும்போது கில்ட், ரெஸ்ட் எடுக்கும்போது கில்ட், ஏன் தூங்கும் போதும் கூட கில்ட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன், நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஓவர்லோட் ஆகிடும். இதனால உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனே தெரியாது. அப்புறம் என்ன செய்வீங்க? ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த 5 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு விட்டுருவீங்க. இது எதனாலனா, உங்க பிரெயினுக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும்போது அதிலிருந்து தப்பிக்க பிரெயின் டிஸ்ட்ராக்ஷனை சூஸ் பண்ணிடும். இதுதான் உண்மையான பிரச்சனையே. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாவே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சிஷ்யன் கதைக்கு வருவோம். குரு ஏன் அப்படி சொன்னாரு? அதிகமாக உழைச்சா அதிக நேரம் எடுக்கும்னு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த சிஷ்யனோட மைண்ட் செட் தப்பாக இருந்தது. அவனோட ஃபோக்கஸ் கற்றுக்கிறதுல இல்லை, அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரே விஷயத்துல தான் இருந்தது, எப்படியாவது சீக்கிரமாக கோலை அச்சீவ் பண்ணிடணும்னு. அதனால அவன் ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்க நினைக்கல, அவனோட இலக்கை சீக்கிரமாக அடைஞ்சிடணும் மட்டும்தான் நினச்சான். அவன் அவாய்ட் பண்ணது லைஃப்பில் எந்த முன்னேற்றமே தெரியாத ஸ்டேஜ், யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஸ்டேஜ். பட் அந்த டைம்ல தான் ஹேபிட், க்ரோத், ஸ்கில் எல்லாம் டெவலப் ஆகுது. சீக்கிரமாவே டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடணும்னு உங்களை ரஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ல நடக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கான ரீசன் நீங்க சோம்பேறியா இருக்கிறதுனால இல்லை, நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கான உண்மையான ரீசன் உங்களுக்கு பொறுமை இல்லாதனால தான். எல்லாமே சீக்கிரமா நடந்துடணும்னு நினைக்கிறோம். 30 டேஸ்ல லைஃப்பை மாற்ற போறேன், நாளையில இருந்து மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருக்க போறேன், ஜிம் போக போறேன், 30 பேஜ் புக் படிக்க போறேன், சைடு இன்கம்க்கு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறேன், லைஃப்பை சீக்கிரமாவே டோட்டலாக மாற்ற போறேன்னு மண்டே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் அடுத்த நாள் டியூஸ்டே எதுவுமே ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. இதனால முன்னாடி இருந்ததை விட மோசமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் ஆல் ஆர் நத்திங் ட்ராப். ஒன்று எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், இல்லைனா எதையுமே பண்ணவே மாட்டேன்ற மைண்ட் செட். ஆனால் லைஃப் எப்பயுமே பர்ஃபெக்டாகவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிர்பார்க்காம பிரச்சனை வரும், வெளில போகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, அப்போ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இதனாலே நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஆனால் ஜப்பானீஸ் மக்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் கைசன். கைசனுக்கு மீனிங் தொடர்ச்சியான முன்னேற்றம். இந்த சிம்பிள் ஐடியா தான் ஒரு நாட்டோட ஹிஸ்டரியே மாத்துச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது அப்புறம் ஜப்பான் நாடே சுதந்திரிச்சு. பொருளாதாரம், அங்கே இருந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுன்னு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சாங்க. நேத்தியை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆனாங்க. டொயோட்டோ மாதிரியான கம்பெனிஸ் கூட இந்த கான்செப்டை வச்சு தான் உருவாச்சு. உங்களையும் நீங்கள் டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் 37 டைம்ஸ் முன்னே இருந்ததை விட பெட்டராக ஆகியிருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு 1% இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நம்ம பிரெயினுக்கு பெரிய பெரிய விஷயங்களை பண்ண தான் பிடிக்கும். ஆனால் அந்த பெரிய விஷயங்களை ஒரு 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு 4வது நாள் விட்டுருவோம். டெய்லி 1% இம்ப்ரூவ் ஆகுறது தான் உண்மையாகவே வேலை செய்யுது. இப்போ இந்த கைசன் மெத்தடை எப்படி உங்கள் லைஃப் அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, பிக் ஒன் திங்.
ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணுங்க. அடுத்த 30 டேஸுக்கு உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடியை ஃபிட் ஆக்கணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நீங்க என்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ஸ்டார்ட் ஸ்மால் ஹேபிட். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம் போகணுமா? ஸ்டார்ட் பண்ணதுமே 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஷூஸை எடுத்து போடுங்க. புக் படிக்கணுமா? 30 பேஜஸ் ரீட் பண்ண வேணாம். புக்கை ஓப்பன் பண்ணி வைங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதில் என்ன மாறிடும்னு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமே செய்கிறத விட ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஷூஸை எடுத்து போட்டதுமே கொஞ்சம் நடக்க தோணும். புக்கை ஓப்பன் பண்ணதுமே ஒரு பேஜ் படிக்க தோணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்பர் 3, கனெக்ட் யுவர் ஹேபிட். புதுசாக ஒரு ஹேபிட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண நீங்கள் ஏற்கனவே பண்ண ஹேபிட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையிலே எஞ்சி காஃபி குடிப்பீங்கன்னா அப்போ காஃபி குடிச்சிட்டே ஒரு 3 பேஜஸ் புக் படிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஹேபிட் ஸ்டாக்கிங். நம்பர் 4, கெட் எ கேலண்டர். நீங்கள் சூஸ் பண்ண ஹேபிட்டை கம்ப்ளீட் பண்ணதும் அன்னைய டேட்டில் கேலண்டரில் ஒரு எஸ் சிம்பிளை மார்க் பண்ணுங்கள். ஃபேமஸ் காமெடியன் ஜெரி செனிஃபில்ட் கூட இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணார். டெய்லி ஒரு ஜோக் எழுதுனதும் கேலண்டரில் ஒரு எஸ் சிம்பிளால் மார்க் பண்ணிடுவார். இதனால அவர் ஒரு நாள் கூட ஜோக் எழுதாமல் இருந்ததில்லை. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். நீங்கள் இந்த ஹேபிட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உங்களால் பண்ண முடியாமல் போகலாம். ஏன்னா லைஃப்பில் அன்அக்செப்டடான விஷயங்கள் நடக்கும். அதனால ஒரு நாள் மிஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் 2வது நாள், அப்புறம் அதை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இங்கே தான் நிறைய பீப்புள் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்னால் எதுவுமே முடியலன்னு விட்டுருவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ண ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது. நெவர் மிஸ் ட்வைஸ். ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அடுத்த நாள் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு லைஃப்பில் வின் பண்ணவங்கலாம் 1 மந்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணவங்க கிடையாது. அவங்க அதை பண்ண மூடே இல்லைனாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியலனாலும் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவங்க தான் லைஃப்பில் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் கைசன் மெத்தடோட பவர். நீங்கள் இன்னையிலேருந்து உங்களை 1% இம்ப்ரூவ் பண்ணிக்க எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.